ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே விலாக் தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன், என்னென்ன சமைச்சேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காடை குழம்பு வந்து வைக்க போகிறேன். அது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். ஏன்னா சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு, ஏன்னா 48 நாள் தைப்பூசம் விரதம் இருக்கும் முருகருக்காக. அதனால் விளக்கெல்லாம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் வேல்மாரெல்லாம் படிச்சுட்டு அப்படி நான்வெஜ் வாங்க வெளியே கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வந்து நான் நான்வெஜ் வந்து வச்சு கொடுத்துருவேன். அதனால் வாங்குறதுக்கு வெளியே போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டீயும் ஒரு 3 சமோசாவும் சாப்பிட்டோம். அது 10 ரூபா, இது 10 ரூபா அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 பேண்டும் அதுக்கப்புறம் ஒரு கொடியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சின்ன பாப்பாவுக்கு. ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு கிளாத்லேயே வந்து குடியரசு தின விழாக்கு கொடி கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு 5 ரூபா வந்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து சின்ன பாப்பாட்ட கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் பசங்கள்லாம் காசு கொடுக்குறப்ப கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேபிளில் வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க போல். அதனால் மிஸ்ஸுக்கு வந்து பாப்பா வந்து காசு கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியலை. அதனால் கொடுக்கலன்னு நினச்சிட்டாங்க. மற்ற எல்லாருக்குமே கொடி கொடுத்துட்டாங்க. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் கொடுக்கலையா. அதனால் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னையும் பாப்பா கையில் கொடி இருக்கணும்னு சொல்லி வர்றப்பே வந்து 2 பேண்ட் அந்த கொடியும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அதை பார்க்கவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா காலையில் அப்படியே டிஃபன் வேலையை வந்து ஆரம்பிச்சாச்சு. சண்டே காலையில் எப்போயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மெனக்கட்டு எதுவுமே வைக்க மாட்டேன். நாள் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா சமாளிச்சிருவேன். அதனால் தோசையும் நாள் வச்சுருந்த சாம்பார் இருந்துச்சு, அதையே வச்சு சாப்பிட்டுட்டோம். காலையில் சாப்பிட்டு முடிச்சோடனே ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துடுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் கிச்சனில். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வெஜ்ஜு, பசங்களுக்கு வந்து நான்வெஜ் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் வேலை வந்து ஜாஸ்தி தான். அதனால் அப்படியே கிச்சனுக்குள்ளே இருந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்பில் வந்து சோறு போட்டுட்டு சின்ன அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து மசாலா மாதிரி வைக்க போகிறேன். அதனால் ஒரு குக்கரில் வந்து பட்டாணி வேகிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். புளி வந்து ஊற போட்டுட்டேன். ஏன்னா பிடிக்கரணை புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறேன்னா அதுக்கு வந்து புளி வந்து வேக போட்டாச்சு. கரண்ட் அடுப்பில் வந்து கிழங்குமே வேக போட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த பட்டாணியும் அந்த கிழங்கும் வேகிறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பட்டாணி மசாலாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிவிட்டு மசாலாவும் அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். பட்டாணி வேகவும் அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு வடச்சட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்டு சிக்கன் வந்து அப்படியே வந்து 65 மாதிரி பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் அப்படியே பரட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் 65க்கு. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பா இடையிலே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போ 2 அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சோறுமே ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பட்டாணி மசாலாவுமே ரெடி ஆயிடுச்சு. சோறை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நம்மளுக்கு பெரிய பாத்திரத்தில் இருந்தால் நம்மளுக்கு அங்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ அப்படியே சின்ன கிணத்துல வந்து மாற்றி வச்சுருவேன். சோறும் பட்டாணி மசாலாவும் ரெடி ஆகிறவங்களையும் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கிழங்கையும் கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாவுமே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ 2 அடுப்பும் ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் பெரிய அடுப்பில் வந்து குழம்புக்கு வந்து கடுகு உளுந்து அதுக்கப்புறம் புளி தண்ணி மசாலா எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது அப்படியே பாதி ரெடியாகவும் பார்த்திங்கன்னா சின்ன அடுப்பில் வந்து மாற்றிடுவேன். எனக்கு பெரிய அடுப்பில் வந்து வேலை பார்த்தா தான் டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் குழம்பு வந்து சின்ன அடுப்பில் வச்சுட்டு பெரிய அடுப்பில் வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படி பெரிய அடுப்புமே ஃப்ரீ ஆயிடுச்சா. அதனால் 65க்கு ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு அதுவுமே எண்ணெய் ஊற்றி அப்படியே சிக்கன் வந்து போட்டுட்டேன். குழம்புமே ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுட்டேன். இந்த 65 மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்து ஹஸ்பண்ட்டை பேசிக்கிட்டே அந்த சின்ன அடுப்பில் மாற்றி வைக்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்ததில் அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தெரிச்சிருச்சு. கரெக்டாக கண்ணில் படலை, கண்ணுக்கு கீழே வந்து பட்டுருச்சு. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையல் பண்ணுறப்ப நம்மளுமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் சமையல் வந்து பண்ணணும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சூடு படுறது அதுக்கப்புறம் எண்ணெய் தெரிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா அது தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுது. இப்போ காடை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு 2 பட்டை 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் 1 தக்காளி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதிலே வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து அந்த எண்ணெய் வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம காடை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 காடை வந்து அதில் வந்து சேர்த்துட்டேன். அந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சிம்லே போட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கிட்டு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே கழுவி வச்சுருவேன். இப்போ காடை குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதையுமே அந்த காடையில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து குக்கரை வந்து மூடி வச்சிட வேண்டியதான். அந்த குக்கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து கரண்ட் அடுப்பில் வந்து வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸில் வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்குவேன். கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணுறதை அப்படியே கரண்ட் அடுப்பில் வந்து வச்சுருவேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 65மே ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு அதையுமே கழுவுறதுக்கு போட்டுட்டேன்.
இப்போ கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு அடுத்து க்ளீனிங் வேலை தான். கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் அடுப்பு எல்லாமே விம் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து தொடச்சி விட்டுறணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காற்றடிக்கிற நேரம் அதை வந்து க்ளோஸில் வச்சுருப்பேன். காற்று இல்லாத நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தொடச்சி விட்டுறணும். அப்படியே அடுப்புக்கு பின்னாடி இருக்க அந்த டைல்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தொடச்சி விட்டுருவேன். இப்படி பண்ணால் தான் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தையும் கழுவியாச்சு, அடுப்பையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த குக்கரில் இருக்கிற அந்த காடை குழம்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து நான் வந்து மாற்றி வைக்கணும். மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சு. இந்த காடை குழம்பு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் சண்டே ஒரு நாள் நான் என்னென்ன சமைச்சேன், சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பை.